வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சந்தா கூடையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. 2-3 பேர் போக சேரன் கீழே வர சந்தா பாத்துட்டு இருக்காங்க. இறங்குறவரு பாண்டியன், பொருள் எல்லாம் மேல வச்சு லாக் பண்ணிட்டேன், இந்தாங்க சாவி. போகும்போது இந்த பைப்பெல்லாம் எடுத்து பத்திரமா உள்ளர வச்சுட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு தூங்கிடாதீங்க, எவனாவது தூக்கிட்டு போயிட போறான், இந்தாங்க சாவி பாத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு வந்து சைக்கிள் எடுக்கிறாரு. சந்தா தூண்கிட்ட நின்னுட்டு இருக்கவங்க கிளம்பி ஆச்சான்னு கேக்குறாங்க. ஏய், நீ என்னப்பா இந்த நேரத்துல இங்க தனியா வந்திருக்க அப்படின்னு சேரன் கேட்க, நகையே இல்ல, நான் முன்னாடியே வந்துட்டேன், நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதனால நான் வெளியவே நின்னுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க சந்தா. ஓ, முன்னாடியே வந்துட்டியாப்பா, ஏன்பா இங்கேயே நிக்கிற, உள்ளர வந்திருக்க வேண்டியதுதானேங்கிறாரு சேரன். ஓ, அனீஷை தேடி வந்தியான்னு அவரு கேட்க, சந்தா என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அவன் அப்பவே கிளம்பிட்டானேங்கிறாரு சேரன். இல்ல இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சந்தா ஹிந்தில சொல்ல, என்னைய பார்க்கவான்னு கேக்குறாரு சேரன். ஆமான்னு தலையாட்டுறாங்க. நான் சுயன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க சந்தா. அவரு புரியாம பார்த்துட்டு இருக்க, சாப்பிடுங்கன்னு டிஃபன் பாக்ஸ் எடுத்து நீட்டுறாங்க. அவரு சைக்கிள ஸ்டாண்ட் போட்டுட்டு இருப்பா கை கழுவிட்டு வரேன்னு சொல்றாரு. பரவாயில்லையே, ஐயனா ஃபேமிலி பசங்க எல்லாருமே ரொம்ப சமத்தா இருக்கிறானுங்க. சோழன் காயத்ரியோட பர்த்டேக்கு போய் அங்க பொக்கேல இருக்க ஒரு ஃப்ளவர் எடுத்து இந்த கிஃப்ட்னு நீட்டிடுறாரு. பாண்டியன் கூட பரவாயில்ல, வானதிக்குன்னு ஒரு மொபைல் ஒரு ட்ரெஸ்னாவது வாங்கி கொடுத்துட்டு கொண்டு வர்ற கொழுக்கட்டையை சாப்பிடுறாரு. ஆனா சந்தா வளையல் கேட்டும் இன்னும் சேரன் வாங்கி கொடுக்கவே இல்ல. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் ஸ்பூன் வச்சிருக்கேங்கிறாங்க சந்தா. ஓ, ரசகுல்லா எல்லாம் பண்ண தெரியுமான்னு சேரன் கேட்க, அவங்க ஸ்பூன்ல எடுத்து ஊட்டி விட வர்றாங்க. சேரன் கொஞ்சம் சங்கடத்தோட தலையை பின்னுக்கு இழுத்துக்கிறவரு ஸ்பூனை கையில வாங்கிக்கிறாரு. குடன்னு வாங்கி வாயில போட்டுட்டு மென்னு பாக்குறவரு, ரொம்ப நல்லா இருக்குப்பாங்கிறாரு. அந்த பொண்ணுக்கு புரியல, கியான்னு கேட்க, பகுத் அச்சாங்கிறாரு. அந்த பொண்ணு சந்தோஷத்தோட தலைய குனிய மறுபடியும் பகுத் அச்சாங்கிறாரு. ஆப்கேலியே பனாயத்தின்னு அந்த பொண்ணு சொல்ல, எனக்காக பண்ணியா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கேக்குறாரு. அந்த பொண்ணு ஆமான்னு தலையாட்ட சிரிப்போட பாக்குறாரு. ஏக அவர் காவுன்றாங்க அந்த பொண்ணு. இன்னொன்னா அப்படிங்கிறவரு ஸ்பூன்ல இன்னொரு ரசகுல்லா எடுக்கிறாரு. அவரு அடுத்து சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் நீட்ட சந்தா அதை வாங்க கைய நீட்டுறாங்க. இத குடுக்கறதுக்கு இந்த இருட்டிலேயே வர்றது, அனீஷ் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல, இல்ல நீயே கூட நாளைக்கு மதியம் சாப்பாடப்ப எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி இருட்டுற நேரத்துல வரலாமா தனியா, இப்ப எப்படி வீட்டுக்கு போவேன்னு கேக்குறாரு சேரன். அது பரவாயில்ல, நடந்து போயிடுவேன்னு கையில கொஞ்சம் ஜாடையும் வாயில பேச்சுமா சொல்றாங்க சந்தா. இல்ல 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 இல்ல, இருட்டி போன நேரத்துல அப்படி தனியெல்லாம் அனுப்ப முடியாது, நானே வீட்டுல விட்டுடுறேன் வாங்குறாரு சேரன். சந்தாவும் ரொம்ப சந்தோஷமா தலையாட்டுறாங்க. சேரன் சைக்கிளை தள்ளிட்டு வர சந்தா அவரையே பாத்துக்கிட்டு வர்றாங்க. 2 பேரும் ஏதேதோ பேசிட்டு வராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்ததும் சைக்கிள்ல ஏறி உட்கார்ற சோழன் உட்காருவான்னு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு முன்னாடி உட்கார வர, இங்க இல்லப்பா பின்னாடி உட்காருன்னு கையை காட்டுறாரு. ஆஹா, நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்ற சந்தா அவரோட கையை எடுத்து விட்டுட்டு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அவரை பார்க்க தடுமாறி போறாரு. பின்னாடியே உட்காரேம்மா அப்படின்னு வெளியவே வராத குரல்ல சொல்றாரு. சந்தா பதில் சொல்லாம மணி அடிக்கிறாங்க. அவரும் கொஞ்சம் தன்னை சரி பண்ணிட்டு சின்ன சிரிப்போட சைக்கிள் எடுக்கிறாரு. சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி ரோட்ல போயிட்டு இருக்குது. அங்க ஒரு ரோட்ல நீரியான கஸ்தூரியும் அவங்க மக கார்த்திகாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கார்த்திகா, நீ இங்க தங்கிக்கிட்டேன்னு உன் மாமியாருக்கு கோவம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க, அம்மா அவங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்ல டைப், வீட்டுல கூட என்ன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. உனக்காக வேண்டிக்கிட்டு கோவில் கோவிலா நான் அலைஞ்சது வீண் போகலடி, இப்படி ஒரு நல்ல சம்பந்தத்தை போய் நீ வேணான்னு சொன்னியே, அம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு இப்ப உனக்கு புரியுதா அப்படின்னு கஸ்தூரி கேட்க, கார்த்திகா எந்த பதிலும் சொல்லாம வர்றாங்க. அவங்க 2 பேரும் அந்த அரை இருட்டுல அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க கார்த்திகா சேரனை பாத்துடுறாங்க. அம்மா அங்க பாரு, அது நம்ம சேரன் மாமா மாதிரி இல்ல அப்படின்னு சைக்கிள் வர்றவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகா. ஏய் என்னடி, முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு கஸ்தூரி அதிர்ச்சியா கேட்க கார்த்திகா சந்தோஷமா பாக்குறாங்க. அவனா இருக்காதுடி, அவன் என்னைக்கு ஒரு பொண்ணை சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, அம்மா இல்லம்மா நல்லா பாரு, அது சேரன் மாமா தாங்கிறாங்க கார்த்திகா. அந்த இருட்டுலயே அவங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரியுது. அவங்க அம்மாவும் நல்லா கூர்ந்து பார்த்துட்டு, அட ஆமா, ஏய் இவ அந்த ஹிந்திக்கார பொண்ணு தானே, அன்னைக்கு கூட உங்கூட கோவிலுக்கு வந்தா அப்படின்னு கஸ்தூரி கேட்க, ஆமாமா அதே பொண்ணுதான்னு சொல்ல,
சேரன் கொஞ்சம் அவங்களுக்கு பக்கமா வர்றாரு. அவளை எங்கடி இவன் கூட்டிட்டு போறேன்னு அவங்க அம்மா கேட்க, நான் அப்பவே நினைச்சேம்மா இவங்களுக்குள்ள செட் ஆயிடும்னு. இப்ப அதே மாதிரி நடக்குது. மாமா சீக்கிரமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் பாரேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகா. கொஞ்சம் இருட்டுல இவங்க நின்னதுனால சேரன் இவங்களை கவனிக்கல. அவரோட வண்டியை அப்படியே ரைட் டர்ன் எடுத்து போயிட்டு இருக்க. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கார்த்திகா குதிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்குவானா? அவ ஹிந்திக்காரி இல்ல அப்படின்னு கஸ்தூரி கேட்க, அம்மா அதனால என்னம்மா, மாமாவுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தானே அப்படின்னு கார்த்திகா சொல்ல, இவெல்லாம் எந்த ரகம்னே தெரியலையேங்கிற மாதிரி பாக்குறாங்க அவங்க அம்மா. மாமாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணுமா அப்படிங்கிற கார்த்திகா அப்படியே கண்ணில் வழியிற கண்ணீரை துடைக்கிறாங்க. ஏய் நீ ஏண்டி கண்ணு கலங்குற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீ அதை விடுமா வாமா நாம போலான்னு கார்த்திகா சொல்ல, ரெண்டேட்டை எடுத்து வைக்கிற கஸ்தூரி எதையோ நினைச்சுக்கிட்டு ஏய் நில்லுங்கிறாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலைன்னா உனக்கு என்ன அப்படின்னு கஸ்தூரி கேட்க, அப்படி இல்லம்மா சுத்தி இருக்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க வேணாமா? அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதுதான்மா என்னோட ஆசைன்னு மனசார சொல்றாங்க கார்த்திகா. கஸ்தூரி கூட ஒரு நிமிஷம் கலங்கி போய் மகளை பார்த்துட்டு சரி வாங்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்க சந்தாவை வீட்டுல விட்டுட்டு திரும்புற சேரன் அதே ரோட்ல வர்றாரு. இவங்கள பார்த்துட்டு கார்த்திகாவா அப்படின்னு நிறுத்துறவரு வண்டியை திருப்பிக்கிட்டு கார்த்திகான்னு போறாரு. பக்கத்துல வந்து சைக்கிளை நிறுத்திட்டு எப்படிப்பா இருக்க கார்த்திகான்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன் மாமான்னு கார்த்திகா சொல்ல, அத்தை எப்படி இருக்கீங்கன்றாரு. அவங்க ஒரு பார்வை முறைப்பா பார்த்துட்டு போறப்ப தெரியல, இப்பதான் கண்ணு தெரியுதாங்கிறாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல அத்தை அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, அம்மா அப்படிங்கிற கார்த்திகா சேரன் கிட்ட திரும்பி, மாமா எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு அந்த ரோட்டை பார்த்து கேக்குறாங்க. அது நான் அப்படின்னு அவரு தடுமாறிட்டு இருக்க, சரி சரி கஷ்டப்படாதீங்க, நான் தான் பார்த்தேனே நீங்க சந்தாவை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு பேசிக்கிட்டே கூட்டிட்டு போனத நான் பார்த்தேன் மாமான்னு குழந்தையோட உற்சாகத்தோட சொல்றாங்க கார்த்திகா. பார்த்துட்டியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமா மாமா என்ன லவ்ஸான்னு கேக்குறாங்க கார்த்திகா. அவரு ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லப்பாங்கிறாரு. அவ அண்ணன் அனீஷா பார்க்க சைட்டுக்கு வந்துச்சு, ராத்திரி நேரமா இருக்கே தனியா எப்படி போவான்னு தான் கொண்டு போய் தெரு வரைக்கும் விட்டுட்டு வந்த அப்படின்னு சேரன் சொல்ல, கேட்டுட்டு இருந்த கார்த்திகா ஓகே ஓகேங்கிறாங்க. ஏய் சத்தியமாப்பா அப்படின்னு சேரன் எதுக்கு சத்தியம் பண்ணணும்னு தெரியாமையே சத்தியம் பண்றாரு. கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்க சரி, அதுக்கு ஏன் மாமா இப்படி வெக்கப்படுறீங்க அப்படின்னு கார்த்திகா கேட்க, சேரன் வெக்கமும் தடுமாற்றமா அம்மாவையும் பொண்ணையும் மாறி மாறி பாக்குறாரு. எனக்கும் சந்தோஷம் தான் மாமா, நீங்க அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல, ஏய் போப்பா அதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு சைக்கிள் பக்கம் திரும்புறாரு. டக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து கார்த்திகா இந்தா சாப்பிடுன்னு நீட்டுறாரு. என்ன மாமா இது அப்படின்னு கார்த்திகா கேட்க, சந்தா இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்ல அவங்க டிஃபன் பாக்ஸை வாங்கி ஸ்பூன்ல எடுக்கிறாங்க. கார்த்திகா ஒன்னு எடுத்து வாயில போட்டு மென்னுட்டு இருக்க, நல்லா இருக்கான்னு கேட்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு நீட்ட, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இவளுக்கே கொடுங்கிறாங்க அவங்க அம்மா. கார்த்திகா வாயில வச்சுட்டு மென்னுகிட்டே பேச முடியாம இருக்காங்க. கார்த்திகா நீ நல்லா இருக்கியா, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காராங்கிறாரு சேரன். நல்லா இருக்காரு மாமா, அவங்களும் நல்லா இருக்காங்க, அவர் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு கார்த்திகா பேசிட்டு இருக்க சேரன் அதை கேட்டுட்டு இருக்க, தடுக்கவும் இல்லாம எந்த உணர்ச்சியும் இல்லாம அவங்க அம்மா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. வெளியே தாழ்வாரத்துல படுத்திருந்த நடேசன் வீட்டுக்குள்ள போர்வையை போத்திட்டு உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல கண்ணே கலைமானே பாட்டு ஓடிட்டு இருக்க இவரும் சேர்ந்து பாடிட்டு இருக்காரு. பல்லவன் அவரோட மொபைல வச்சு பிளாஷ் லைட் போட்டு பாண்டிய போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. சோழன் ஒரு மூலையில இடிஞ்சு போன குட்டிச்சவர் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. நிலா நடேசனுக்கு மாத்திரை தேடிட்டு இருக்காங்க ஒரு பாக்ஸ்ல. சோழனை பார்த்துட்டு ஏன் முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. உடனே பல்லவன் போட்டோ எடுக்கிறத நிறுத்திட்டு ஏன் நீ என்னையவான்னு கேக்குறாரு. உன்னதாண்டா அப்படின்னு சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு பல்லவனை பாக்குறாங்க. நிலா அவங்க இவரதான்ற மாதிரி ஜாடையில காட்ட பல்லவனுக்கு புரிஞ்சிடுது. ஏய் உன்னதாண்டா சொல்றாங்கன்னு பாண்டி உடைச்சிடுறாரு ரகசியத்தை. கேக்குதாடா அப்படின்னு பாண்டி கேட்க, என்ன நம்மளதான் சொல்றாளா அப்படின்னு கேமராவை ஆன் பண்ணி முகத்தை பாக்குறாரு. நானா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கேன் அப்படின்னு முகத்தை தடவிட்டு கேட்க, இல்ல சோழன் நீங்க காஞ்சி போன கரடி மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு அவரோட கேமரா சொல்லுது. இல்லையே ஹீரோவா தானே இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, மூஞ்சியே அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நிலா கேவலப்படுத்த புரிஞ்சுக்கிற பல்லவனும் பாண்டியும் சிரிக்கிறாங்க. என்ன இவ்வளவு கேவலமா பேசுறான்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க, எங்க காட்டுங்க அப்படின்னு நிலா நடேசன் கிட்ட வந்து சொல்ல, அட நீ வேற என்னம்மா அப்பப்ப சின்ன குழந்தையாட்டம் குச்சியை தூக்கிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்ல, காட்டுங்கன்னு சொன்னேங்கிறாங்க நிலா. ஐயோ இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்படிலாம் பேசக்கூடாது, தொடங்க
அப்படிங்கிற நிலா தெர்மாமீட்டர் அவரோட வாய்க்குள்ள வச்சு விட்டுடுறாங்க. நடேசனை வாயில வச்சுக்கிட்டு பரிதாபமா பார்த்துட்டு இருக்க. நல்லா வேணும் இவருக்குன்னு பல்லவனும் பாண்டியும் சிரிக்கிறாங்க. அதுல பீப் சவுண்ட் வர எடுத்து பாக்குறாங்க நிலா. முகம் கொஞ்சம் திருப்தி ஆயிடுது. பரவாயில்ல, காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 99 டிகிரி டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு அப்படின்னு நிலா சொல்ல, 99 நல்ல மார்க் தானே அப்படிங்கிறாரு நடேசன். தெர்மாமீட்டர்ல காய்ச்சலுக்கு டெம்பரேச்சர் பார்த்ததே இல்லையா அப்படின்னு நிலா கேட்க, ஏமா எனக்கு என்னம்மா அதெல்லாம் தெரியும், காய்ச்சல் வரும் போகும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் உடம்புலாம் கல்லு உடம்புமாங்கிறாரு. கவனிக்காம விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் கல்லா கரையிற மண்ணான்னு. இப்ப இந்த உடம்புக்கு காய்ச்சல் வரக்கூடாதே, எப்படி வந்துச்சுங்கிறாங்க நிலா. தெரியாம வழி தவறி வந்துருச்சு விடேங்கிறாரு அவரு. அப்படின்னு நிலா அந்த பக்கம் போக, அடாடாடாடா, ஒரு மனுஷனுக்கு தெரியாம காய்ச்சல் வந்துருச்சு, இவ இந்த பாடுபடுத்துறாளே அப்படின்னு நடேசன் சலிச்சுக்க, நல்லா அனுபவிங்கன்னு பாண்டியும் பல்லவனும் சிரிக்கிறாங்க. இவரை ட்ரீட் பண்ண இவங்க தாண்டா சரியான ஆளுன்னு பாண்டி சொல்ல, இந்தாங்க குடிங்க அப்படின்னு ஒரு டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறாங்க நிலா. இது என்னது அப்படின்னு நடேசன் கேட்க, குடிங்க சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, நீ என்ன திங்கிறதுக்கு எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு நடேசன் கேட்க, காய்ச்சலை எதிர்த்து போராட உடம்புக்கு சக்தி வேணாமா, அதுக்கு முதல்ல இந்த கஞ்சியை குடிங்கன்னு நீட்டுறாங்க. கொண்டா அப்படின்னு வெறுப்பா வாங்கி குடிக்கிறவரு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இல்ல என்னன்னு முறைப்பா பார்க்க, இல்ல இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு அவரு உட்கார்ந்துருக்க. அப்படிதான் இருக்கும் குடிங்கிறாங்க நிலா. அவரு கொஞ்சம் பயத்தோட டம்ளரை பார்க்க, முதல்ல நீங்க இங்க குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தலாம்ல, இப்படி குடிச்சு குடிச்சுதான் உடம்ப நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு சிரிக்கிறாரு நடேசன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவான்னு கேட்க, என்ன அதெல்லாம் குடிச்சாதான் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அதெல்லாம் இல்லம்மா, இந்த வீட்டுல எனக்கு என்ன நடந்தாலும் எவனும் கேட்க மாட்டான், கண்டுக்கிடவே மாட்டானுங்க, ஆனா உனக்கு என்ன என் மேல இவ்வளவு அக்கறை, இப்படி பாத்துக்கிறேன்னு கேக்குறாரு நடேசன். முதல்ல நாம யாரையாவது நல்லபடியா பாத்துருக்கணும், அப்பதானே நமக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்னு உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்றாரு பாண்டி. நடேசன் அவரை பார்க்க, நல்ல பாயிண்ட், நீங்க யாரையாவது இந்த மாதிரி பாத்துட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நிலா. அப்படின்னு ஒரு புரியாத சிரிப்பு சிரிக்கிறாரு நடேசன். பார்த்துட்டே இருக்க பாண்டி, ஒரு வார்த்தை வருதா பாத்தியாங்கிறாரு. இங்க எல்லாரும் இப்படி ஏதோ ஒன்ன வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க. சோழன் அப்படி இடிச்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. பாக்குற பல்லவன், அண்ணே ஏன்னே இப்படி உட்கார்ந்துருக்காங்கிறாரு. அது சோழன் காதுல விழவே இல்லை. அண்ணே அண்ணே உன்னதானே அண்ணே அப்படின்னு பல்லவன் 4-5 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி கேக்குறாரு சோழன். அண்ணே உன்னதானே கேக்குறேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு அவர் கேட்டுட்டு இருக்க. நிலா கிச்சனுக்கு போய் மறுபடியும் 2 டம்ளர்ல எதையோ ஆத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சோழன் சமாளிக்க, இல்லையே ஏதோ ஒண்ணு இருக்கு, போன் அடிச்சா சார்ஜ் வச்சுக்கிட்டே சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னு பொய் சொல்ற, ஏதாவது பிரச்சனையான்னு பல்லவன் கேட்க, டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடாங்கிறாரு. பாத்துக்க எதையோ வச்சுட்டு அம்முக்குழி மாதிரி உட்கார்ந்து இருக்குன்னு பல்லவன் பாண்டியனை பார்க்க, பாண்டியன் ஆமான்ற மாதிரி பாக்குறாரு. நிலாவும் இதெல்லாம் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ஓனர் இருக்காருல்ல, அவரு சும்மா அங்க போ இங்க போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதான் அவருக்கும் எனக்கு சின்னதா ஒரு சண்டை ஆயிடுச்சு, அதனாலதான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு உளறி கொட்டி கிளறி மூடிட்டு இருக்காரு சோழன். நம்பிட்டோங்கிற மாதிரி பாக்குற பாண்டியன் பல்லவனும் ஓ அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நிலாவும் இதுதான் ரீசனாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. அண்ணே நான் நம்பல, நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, நான் சத்தியமா நம்பலடாங்கிறாரு பாண்டி. ஏய் நீங்க நம்பலன்னா போங்கடா அப்படின்னு சோழன் சொல்ல, போறோம் ஆனா அப்பா சொன்ன மாதிரியே இப்பவும் பொய் சொல்லிட்டே இருக்கியடாங்கிறாரு பாண்டி. அப்போ சேரன் வேலை முடிச்சு வர்றவரு நேர நடேசன் கிட்ட வந்து, அப்பா எப்படிப்பா இருக்கு, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, அதான் அந்த புள்ள திங்கிறதுக்கு எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கு, அதுலயே பாதி சரியா போயிடுச்சுங்கிறாரு அவரு. சேரன் நன்றியோட நிலாவை பார்க்க அவங்க மைல்டா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. சரிப்பா என்னப்பா குடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு டம்ளரை எட்டி பார்த்து கேட்க, கஞ்சியாங்கிறாரு நடேசன். காலையிலேக்கு இப்ப காய்ச்சல் நல்லா பரவாயில்லன்னு நல்லா குறைஞ்சிருக்குங்கிறாங்க நிலா. சரின்னு தலையாற்ற சேரன் பேக் வச்சுட்டு உள்ள இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ண போறாரு. என்னன்னு அதுன்னு நிலா கேட்க, சந்தா கொடுத்துச்சுப்பாங்கிறாரு அவரு. சந்தா ஓ ஓ சந்தா அப்படின்னு பல்லவனும் பாண்டியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் சும்மா இருங்கடா, எனக்காக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தது அவ்வளவுதான் அப்படிங்கிற சேரன், அப்பா இந்தாங்கப்பான்னு ஒரு ரசகுல்லா எடுக்கிறாரு. ஒரு டக்குன்னு தலையை பின்னுக்கு இழுத்துட்டு, ஏய் எனக்கு வேண்டாம், வாயெல்லாம் கசக்குது எனக்கு வேணாங்கிறாரு. அண்ணே அவருக்கு தான் காய்ச்சல் இருக்குல்ல, ஸ்வீட் வேண்டாங்கிறாங்க நிலா. சரிம்மா நான் வெளியே போறேன், எனக்கு இந்த ஃபேன் காத்து ஒத்துக்காதுங்கிறாரு நடேசன். வெளியில தான் குளிருமே நிலா சொல்ல, அது இயற்கை காத்து நம்ம உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது, ஆனா இந்த ஃபேன் தான் நம்மள கோளாறு பண்ணிடும். சரி நான் வெளியே போய் உட்கார்றேன், இந்த வெந்நீர் இருக்குல்ல அதை மட்டும் கொடு அப்படின்னு ஸ்டீல் பாடி நடேசன் எழுந்திருக்க,
அப்பா பாத்துன்னு அவரோட கைய லைட்டா பிடிச்சு தூக்கி விடுறாரு சேரன். இந்தாங்கன்னு அதுவரையிலும் ஆத்திட்டு இருந்த சுடுதண்ணிய நீட்டுறாங்க நிலா. வாங்கிக்கிற நடேசன் கரிமேட்டு கருவாயன் மாதிரி போர்வையோட வெளியே போறாரு. இந்தாப்பா நீ சாப்பிடுன்னு நிலா கிட்ட திரும்ப, அண்ணே என்ன ஸ்வீட்னே அது அப்படின்னு பல்லவன் வர்றாரு. கூடவே பாண்டியும் வர்றாரு. ரசகுல்லாடா அப்படின்னு அவரு டிஃபன் பாக்ஸ் நீட்ட, ரசகுல்லா நல்லா இருக்குமே அப்படிங்கிற பல்லவன் ஸ்பூன்ல ஒன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறாரு. பாண்டி நீ எடுத்துக்கோடா அப்படின்னு சேரன் சொல்ல அவரும் ஆசையை எடுத்துக்கிறாரு. ஏய் நிலாவுக்கு கொடுன்னு சொல்ல பாண்டி அதை மென்னுக்கிட்டு, ஏண்டா சந்தான்னு சொல்லும் போது அன்னை முகத்துல ஒரு ஒளிய பாத்தியாங்கிறாரு. டேய் நீ வேற ஏண்டா குட்ரா அப்படின்னு டிஃபன் பாக்ஸ் வாங்கி நிலா கிட்ட திரும்பிக்கிறாரு. நிலா இந்தா சாப்பிடு நீட்டுறாரு. நிலாவும் அதை ஆசையை எடுத்துட்டு இருக்க. டேய் சோழா வா வந்து எடுத்துக்கோன்னு கூப்பிடுறாரு. இதோ வரேன்னு அப்படின்னு அவரு மெல்ல ஊர்ந்து வர இந்தான்னு கொடுக்குறாரு. அவரு ஒன்னு எடுத்து வாயில போட அதுவரையில இருந்த அவரோட முகமும் மனநிலையும் மாறி நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சோழன் சொல்றாரு. அண்ணே டெய்லி சந்தா வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றியான்னு கேக்குறாரு பாண்டி. நான் எங்கடா தினமும் அவங்க வீட்டுக்கு போறேன், அந்த பொண்ணு தான் இன்னைக்கு இதை கொடுக்கறதுக்கு சைட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சேரன் சொல்ல பல்லவன் ரொம்ப டீப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஓஹோ சைட்டுக்கே வந்துருச்சா, சரி சரி அப்படிங்கிறாரு பாண்டி. ஓகே இப்பெல்லாம் பசங்க பொண்ணுங்களை தேடி போறது இல்லையாட்டுக்கு, பொண்ணுங்களே பசங்களை தேடி வந்துருதாட்டுருக்கு. நம்ம ஆள் வானதி தான் இப்படின்னு பார்த்தா எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்ற யோசனையோட சரி சரின்னு தலையாட்டுறாரு பாண்டி. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, எப்படி தனியா போகணும்னு தான் நான் சைக்கிள்ல கொண்டு போய் விட்டேங்கிறாரு சேரன். அவ்வளவுதான்னு சொல்ல அவ்வளவுதானாங்கிறாரு பல்லவன். நிலாவும் ரசனையோட சிரிக்க, ஓஹோ கதை அப்ப அப்படி போகுதாங்கிறாரு சோழன். ஏண்டா வீட்டுல கொண்டு போய் விடக்கூடாதா, அந்த பொண்ணு பாதுகாப்பா வீட்டுக்கு போறது இல்லையா, பாஷை தெரியாத ஊர் வேற பாவம் அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமா 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 பாதுகாப்பு முக்கியம் இல்ல, ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவரு ஒரு மாதிரியா சொல்ல பல்லவனும் சிரிக்கிறாரு. டேய் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க சேரனோட மொபைல் ரிங் ஆகுது. டேய் சோழா இதை புடி அப்படின்னு டிஃபன் பாக்ஸ் அவர் கையில கொடுத்துட்டு மொபைல் எடுக்கிறாரு. போன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இருக்கலாங்கிறாரு பாண்டி. அவரு போன் எடுத்து பார்த்துட்டு இருக்க, யாருன்னு சந்தாவா அப்படின்னு பல்லவன் கேட்க, கான்ட்ராக்டர்டா அப்படிங்கிற சேரன் கால் ஆன் பண்ணி சொல்லுங்கண்ணேங்கிறாரு. இறக்கிடலாண்ணே, குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கண்ணே. ஆமாண்ணே. டிகே டிகே அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க அதுவரையில சாதாரணமா கேட்டுட்டு இருந்த 4 பேரும் அட அப்படின்னு பாக்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்கவருக்கு புரியலையாட்டிருக்கு. என்னன்னு மறுபடி கேட்க, அதுவாண்ணே சரி சரின்னு சொன்னேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அட ஆச்சரியமே அண்ணனா இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு நிலா பாக்க மத்த 3 பேரும் வாயடிச்சு போய் பாக்குறாங்க. கொஞ்சம் சுதாரிச்சுக்கிற பாண்டி, டேய் பல்லவா டீக்கேடா அப்படின்னு சொல்ல, டீக்கேங்கிறாரு அவரு. டீக்கே டீக்கே அப்படின்னு பல்லவனும் பாண்டியும் சேர்ந்தாப்புல சொல்ல அவர் கொஞ்சம் கூச்சத்தோட, டேய் 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 தெரியாம வாயில வந்துருச்சுடா அப்படின்னு தடுமாறுறாரு. அண்ணே 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 டீக்கே அண்ணே டீக்கே அப்படின்னு அவர் தோல்ல தட்டி கொடுக்குறாரு சோழன். நிலாவும் சிரிக்க, அண்ணே ஸ்வீட் டீக்கே அப்படின்னு சொல்ல, ஐயோன்னு அவர் இந்த பக்கம் திரும்ப, அண்ணே டீக்கே அப்படிங்கிறாங்க 2 பேரும். 3 பேரும் சேர்ந்துட்டு டீக்கே அண்ணே டீக்கே 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 அப்படின்னு கிச்சு கிச்சு மூட்டை. யோ தெரியாம சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு பைய தூக்கிட்டு தப்புச்சேன் பொழிச்சேன்னு கிச்சனுக்கு ஓடிடுறாரு சேரன். அண்ணே டீக்கே அண்ணே அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ண நிலா வாய் விட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அத கூட பல்லவன் டப்பிய வாங்கிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சோழன் மட்டும் அவரோட காருக்கு முட்டு கொடுத்துட்டு நிக்க மொபைல்ல மெசேஜ் சவுண்ட் வருது. டிஸ்பிளேய பாக்குறவரு, ஐயோ கடுப்பேத்துறாளே, தெரியாம போன் ஆன் பண்ணிட்டேன், இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே, சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்றாரு சோழன். அப்போ ஒரு வண்டி வர சோழன் திரும்புறாரு. அங்க இருந்து 2 பசங்க இறங்கி வர்றாங்க. 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பின்னாடி ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க யாருன்னு கேக்குறாரு சோழன். பார்க்க காலேஜ் பசங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நாங்க காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டில கூட பார்த்திருப்பீங்களேங்கிறாரு ஒரு பையன். சோழன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சின்ன சிரிப்போட, ஓஹோ அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்கிறாரு. சரி என் வீட்டை எப்படிடா கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு சோழன் கேட்க, விசாரிச்சு தான் வந்தோம். கேப் டிரைவர் சோழன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டோம், சொன்னாங்க, அப்படியே நாங்க தேடிக்கிட்டே வந்துட்டோங்கிறாரு இன்னொரு பையன். ஓஹோ சரி என்ன விஷயங்கிறாரு சோழன். நீங்க ஏன் ப்ரோ காயத்ரி கூட பேசுறது இல்ல, அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, அப்செட்டா இருக்காளா, நான் பேசலன்னா அவ ஏன்டா அப்செட் ஆகிருக்கா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. நீங்க என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க, இத்தனை நாளா பேசிட்டு லவ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப அவ கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, இப்படி எல்லாம் இருந்தா என்ன ப்ரோ அர்த்தம் அப்படின்னு ஒரு நண்டு கேக்குது. டேய் 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 நான் லவ் எல்லாம் பண்ணலடா, அந்த பொண்ணு என்னத்தையோ போட்டு யோசிச்சுட்டு என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இந்த சத்தத்தை பார்த்துட்டு பாண்டி வெளியில வர்றாரு. என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னொரு சிண்டு கேக்குது. அப்போ அங்க வர்ற பாண்டி, டேய் யார் இவங்களான்னு சோழன் கிட்ட கேக்குறாரு. காயத்ரி இருக்கால அவளோட ஃப்ரெண்ட்ஸா
அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டி அவங்கள பாக்குறாரு. ப்ரோ, அவ ரொம்ப அப்செட்டா அழுதுகிட்டே இருக்கா ப்ரோ. அவ அழுவுறது எங்களால பார்க்க முடியல ப்ரோ. அதனாலதான் நாங்க உங்களையவே தேடி வந்தோன்னு ஒரு நண்டு சொல்லுது. அதுக்கு நான் என்னடா பண்றது அப்படின்னு சோழன் சிரிப்போட கேட்க, என்ன ப்ரோ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? இப்படி லவ் பண்ணிட்டு சீட் பண்ணலாமா அப்படின்னு இன்னொரு சிண்டு கேக்குது. டேய் டேய் டேய், லவ் எல்லாம் இல்லடா. நான் என்னமோ பல வருஷம் அவளை லவ் பண்ணிட்டு இப்ப பேசாம விட்டா மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, என்னடா இப்படிலாம் பேசுறாங்கன்னு ஒரு நண்டு சிண்டுகிட்ட கேக்குது. எனக்கே அவளை 2 வாரத்துக்கு முன்னாடி தாண்டா தெரியும். சும்மா பேசுனேன் அவ்வளவுதான்னு சோழன் சொல்ல, இதையெல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு பாண்டி. சும்மா பேசுனீங்களா, என்னடா இவரு அப்படின்னு ஒரு சிண்டு வேகமா கேட்க, தம்பி முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, இப்படி வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது புரியுதா, போங்க அப்படிங்கிறாரு சோழன். நாங்க வர்றது இருக்கட்டும் ப்ரோ, லவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இப்ப கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ப்ரோ அர்த்தம்னு நண்டு கேக்குது. ஐயோ, இவனால வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது, தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துட்டு வந்துட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பாண்டி பாக்குறாரு. டேய், முதல்ல உங்களுக்கு எல்லாம் லவ்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சோழன் கேட்க, நண்டும் சிண்டு ஒன்னு பாத்துக்குது. டேய் சின்ன பசங்கடா விடுங்கிறாரு பாண்டி. சிண்டும் நண்டும் 2 பேரையும் முறைச்சிட்டு இருக்காங்க. டேய் இங்க பாரு, நான் அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ராத்திரி பகலா நீங்க போன்ல பேசுனத நாங்களே பாத்துருக்கோம், இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு சிண்டு செம கேள்வி கேக்குது. டேய் நான் வேற, அவ வேறடா. அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுது, நீங்களும் அவளோட சேர்ந்துக்கிட்டு அவள மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ப்ரோ அவ ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் அவகிட்ட போன் பண்ணி பேசுங்க அப்படின்னு நண்டு கொஞ்சம் சமாதானமா தான் சொல்லுது. உங்களை எப்படியாவது பேச வைக்கிறோம்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் ப்ரோ அப்படின்னு நண்டு சொல்ல, சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. ஆமா ப்ரோ, அவ அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா, ஒர்த் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு சிண்டு எகிருது. ஒர்த் இல்லையா அப்படின்னு சோழன் மெதுவா தனக்கு தானே கேட்டுக்க, ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு பாண்டி. முதல்ல இப்பவே அவளுக்கு போன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சிண்டு மிரட்டுது சோழனை. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க நான் பாத்துக்கிறேங்கிறாரு சோழன். நண்டும் சிண்டு ஒன்னு பாத்துக்க, டேய் போங்கடாங்கிறாரு சோழன். ப்ரோ சொன்ன மாதிரி இப்பவே போன் பண்ணுங்க ப்ரோங்குது நண்டு. பண்ணுங்க ப்ரோ, போன் பண்ணுங்க அப்படின்னு சிண்டுவும் சொல்லுது. அதெல்லாம் பண்ணுவாங்க, அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல பாத்துக்கிறேன்னு, கிளம்புங்கப்பா அப்படின்னு பாண்டி சொல்ல, பண்ண சொல்லுங்கிறாங்க 2 பேரும். சரிடா போங்கடாங்கிறாரு பாண்டி. 2 பேரும் கிளம்புறாங்க. சோழன் அவங்களையே பார்த்துட்டு இருந்துட்டு பாண்டி கிட்ட திரும்ப பாண்டி முறைச்சிட்டு நிக்கிறாரு. டேய் யாருடா இவங்கெல்லாம், அவ ஃபீல் பண்ணா இவங்களால தாங்க முடியாதாமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க 2 பேரும் வண்டியை யூட்டர்ன் போட்டுக்கிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே போறாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு பாண்டி கேட்க, நான் நிலாவை வெறுப்பேத்த அந்த பொண்ணுகிட்ட பேசினேன்டா, அந்த பொண்ணுகிட்ட நான் கேஷுவலா தான்டா பேசினேன், ஆனா அந்த பொண்ணு தான் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிச்சு போல அப்படின்னு சோழன் கூலா சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு டேஸ்டே இல்லையேடா, உன்னை போய் பார்த்துருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல, சோழன் இப்ப இதுதான் முக்கியமான்ற மாதிரி முறைக்கிறாரு. பொதுவா சொல்றேன்டா அப்படின்னு பாண்டி சமாளிக்க, அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல, சின்ன பொண்ணு அவளுக்கெல்லாம் என்னெல்லாம் பிடிக்குமான்னு நான் இருந்துட்டேன், இத பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லடா. இப்ப என்னடான்னா எல்லாமே வேற மாதிரில போயிட்டு இருக்கு. போன்ல எத்தனை மெசேஜ் வந்துட்டே இருக்கு தெரியுமா, போன் பண்ணிக்கிட்டே இருந்தா முடியலடா, நொய்யின்னு படுத்துறாடா, போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்றாரு. ஏதோ பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சுக்குமா, அந்த மாதிரி இருக்கு சோழனோட வேலை. அந்த பொண்ணை இப்படி சீரியஸா எடுத்துக்கணும்னு நான் நினைக்கவே இல்லடா அப்படின்னு சோழன் சொல்ல, சீரியஸா எடுத்துக்காம வேற எப்படி எடுத்துக்கும், நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், வீணா போய் பிரச்சனையில மாட்டாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காதுன்னு சொன்னா இல்லையா, உனக்கு வேணும்டாங்கிறாரு பாண்டி. சரிடா நடந்துருச்சு, இப்ப என்ன பண்றது அதை சொல்லுங்கிறாரு அவரு. நீ நேரா அந்த பொண்ணை போய் பார்த்து பேசு, இந்த போன்ல மெசேஜ்ல எல்லாம் நீ நினைக்கிறத சொன்னா பிரச்சனை தான் வரும், நேரா போய் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லு அப்படின்னு பாண்டி சொல்ல, சோழனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அந்த பொண்ணு புரிஞ்சுக்குமான்னு தெரியலையேடாங்கிறாரு. எப்படியாவது புரிய வைடா, இல்லைன்னா ஓன் தலைதான் உருளுன்னு ஒரு தீர்வு சொல்றாரு பாண்டி. ஐயோ தேவையில்லாத தலைவலியா இருக்கேடா அப்படின்னு சோழன் நொந்து போய் நிக்க, நான் சொன்னா நீ எங்க கேட்ட, நீ பண்ற வேலையில உன் மேல பொசசிவ் ஆகி உன்னை லவ் பண்ணுவாங்கன்னு சொன்ன, அது நடந்துச்சா, இல்ல ஆனா நான் சொன்ன மாதிரி வசமா மாட்டிக்கிட்டல, சரியான லூசுடா நீ அப்படின்னு ரொம்பவே கேவலமா சொல்றாரு பாண்டி. கேவலமா திட்டினாலும் அதுதான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிற சோழன். டேய் நீ எப்படி திட்டினா நான் என்னதான்டா பண்றதுங்கிறாரு பரிதாபமா. உன்கிட்ட மட்டும்தான்டா நான் இதெல்லாம் ஷேர் பண்றேன் அப்படிங்கிறாரு சோழன். ஷேர் பண்றேன்ற பேர் வழியில உங்க பாரத்தெல்லாம் எங்க தலையில ஏத்திருங்கடா அப்படின்ற மாதிரி நினைக்கிற பாண்டியன், சரி விடு, நான் சொன்ன மாதிரி போய் பேசி முதல்ல இதை சரி பண்ணுங்கிறாரு. அப்படின்னு அரை மனசா தலையாட்டுறாரு சோழன்.
அடுத்து என்ன நடக்க போகுது? சோழன் சொல்றத காயத்ரி கேட்பாங்களா? சோழன் தப்பிப்பாரா இல்ல தவிக்க போறாரான்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.